திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், இந்த ஆஸ்ரவ கெலிஸ் என்கிற ராக தேச மோக, ஆசை கோபம் மாயை, இந்த ஆசையிலிருந்து கோபத்திலிருந்து மாயையிலிருந்து மீள்வது எப்படி, விடுதலை அடைவது எப்படி என்ற ஒரு விமர்சனத்தை செய்து இந்த போதனையினூடாக நாங்கள் பார்ப்போம். இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தில் பட்டிச்ச என்பது முடிச்சி, இது அந்த இடியாப்பத்தை போல சிக்கல் முடிச்சுகளை போட்டது தான் இந்த பட்டிச்சை என்று கூறப்படுகிறது. சமுப்பாதை என்பது அப்போ இணைந்தது, இணைந்து கொண்டதை தான் சமுப்பாதை என்று கூறப்படுகிறது. அப்போது அந்த முடிச்சுகளை போட்டு இணைந்ததை தான் இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம் என்று கூறப்படுகிறது. அப்போது இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்ம போதனையில் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த முடிச்சுகளின் காரணமாக இணைந்தது, முடிச்சின் காரணமாக இணையப்பட்டதை தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறது என்று உணர்ந்தோம், பிடித்தோம், எண்ணினோம். இந்த எண்ணத்தில் தான் அப்போது நாங்கள் வாழ்கிறோம், எண்ணிக்கொண்டு வாழ்கிறோம், நினைத்து கொண்டு வாழ்கிறோம். இப்போ மனிதர்கள் எல்லாமே நினைப்பில் தான் வாழ்கிறார்கள், எல்லாமே நினைக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறது என்று நினைப்பில் தான் வாழ்கிறாங்க. அப்போது இந்த நினைப்பு தான் மாயை. அந்த நினைப்பில் வாழும் மனிதன் இருப்பது ஆஸ்ரவ என்கிற கெலஸ், ஆசை கோபம், இது இரண்டுக்கும் அகப்பட்டு, ஆசையிலும் கோபத்திலும் இரண்டுக்கும் அகப்பட்டு இந்த ஆஸ்ரவ கெலஸ் என்கிற பயணத்தை மேற்கொள்கிறார். அப்போ அவர் இருப்பது மாயையில். இப்போ நினைப்பில் இருப்பவர் மாயையில் இருக்கிறார். நாங்கள் எதை பார்த்தாலும் அதை நினைக்கிறோம். கண் சொல்லலை, காதும் சொல்லலை, மூக்கும் சொல்லலை, நாக்கும் சொல்லலை, உடம்பும் சொல்லலை. இது எல்லாமே இணைந்த எண்ணம் தான் நினைப்பு. அப்போ எண்ணத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். மனதில் பிறந்து எண்ணங்களில் வாழ்கிறோம். இப்போ எண்ணத்தில் வாழும் மனிதன், எண்ணங்களை உண்மை என நம்பி வாழும் மனிதன் இருப்பது துன்பத்தில், மாயையில், கற்பனையில், ஃபேண்டசியில். இந்த கற்பனையில் வாழும் மனிதனுக்கு தெரியாது இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம் என்றால் என்ன அப்படின்னு. அது தெரியாதனால தான் இந்த மாயைக்கு அகப்பட்டிருக்கிறார். அவர் ஆசை கோபம் என்கிற இந்த ஆஸ்ரவ கெலசுக்குள் இவர் வாழ்கிறார். அப்போது நாங்கள் ஏற்கனவே கூறிக்கொண்டு வந்த விடயம், பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை, ஏதும் இருக்கலை. அப்போ இது எப்படி உருவானதுன்னு பார்த்தா, கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற இந்த சென்சர்கள் இணைந்ததன் காரணமாக இந்த முடிச்சு விழப்பட்டது. அதாவது கண்ணும் காதும் இணைந்த போது அம்மா உருவானார். அப்போ அம்மா என்ற முடிச்சு உருவானது இப்படி தான். இப்போ அம்மா என்ற முடிச்சில் அம்மா இருக்கிறார். அப்போது இப்படித்தான் அந்த சிக்கல் உருவானது. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், கண்ணும் காதும் இணைந்தனால உருவான சிக்கல் தான் இது. போட்டுக்கொண்ட முடிச்சு தான் அம்மா. அந்த முடிச்சை அவிழ்க்கணும், நாங்கள் அவிழ்க்கணும். முடிச்சை அவிழ்த்து பார்த்தா தான் எங்களுக்கு உண்மை புரியும். அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தை போதனை செய்கிறார்கள். இந்த முடிச்சை அவிழ்ப்பதற்காக நாங்கள் எல்லா இடத்திலும் முடிச்சுகளை போட்டு வைத்து
அந்த முடிச்சி அதிகமானதன் காரணமாக இடியாப்பத்தை போல சிக்கல்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த சிக்கலை அவிழ்க்க முடியும். ஒவ்வொரு முடிச்சு முதல்ல எப்படி, எங்கே முடிச்சு முதல்ல ஆரம்பித்தது, முடிச்சு எப்படி போடப்பட்டது என்ற தேடலை செய்து பார்த்தால்தான் எங்களுக்கு இந்த இடியாப்ப சிக்கலை போல இந்த பெரும் சிக்கலை அவிழ்க்க முடியும். அப்போ தான் எங்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி முடிச்சு விழப்பட்டது, இந்த ஆரம்ப முடிச்சு எங்கே விழுந்தது அப்படின்னு ஒரு தேடுதலை, விமர்சனத்தை செய்து பார்த்தா தான், அப்போ அங்கேருந்து ஆரம்பித்தா தான் எங்களுக்கு இந்த கடைசியில் உள்ள இந்த சிக்கலிலிருந்து விடுதலை அடைய முடியும். இடியாப்ப சிக்கலை போல சிக்கலில் இருந்து எங்களுக்கு விடுதலை அடைய முடியும். அப்போ ஆரம்ப கட்டத்துக்கு நாங்கள் போய் பார்க்கணும். இதுதான் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். இந்த படித்த சமுப்பாத தர்மத்தை நாங்கள் கேட்டு புரிந்து கொள்ள நாங்கள் விமர்சனம் செய்யணும். அப்போது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை. அப்போது கண்ணும் காதும் இணைந்ததன் காரணமாக ஒரு முடிச்சு விழுந்தது. அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு முடிச்சு ஒன்று விழுந்திருக்கலை. அப்போ அந்த முடிச்சு விழாதனால அந்த குழந்தைக்கு அப்போது அங்கே குழந்தையும் இருக்கலை. அப்போ குழந்தையும் இல்லாத நிலை தான் பிரபாஸ்பரமான நிலை. அப்போ அந்த பிரபாஸ்பரமான நிலையானதில் முடிச்சுகள் இருக்கலை. அப்போ அங்கே சிக்கல்கள் இருக்கலை. முடிச்சு விழுந்தனால தான் சிக்கல்கள் உருவானது. அப்போது உலகம் உருவானது. இப்படித்தான் அப்போது சிக்கலில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ உலகம் இருப்பது சிக்கலில் சிக்கி கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் நாங்கள் அப்போ இந்த உலகத்தில் நாங்கள் சிக்கி கொண்டு இருக்கும் வரை தவிக்கிறோம்னா துன்பத்தில் தான் தவிக்கிறோம், துன்பத்தில் தான் இருக்கிறோம். அப்போ இதன் காரணமாகவே நாங்கள் இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம். துன்பத்துக்கே போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஏன்? அறியாமையின் காரணமாக இந்த முடிச்சை போட்டுக்கொண்டு முடிச்சுக்குள் வாழ்ந்து கொண்டு சிக்கலில் வாழ்கிறோம், சிக்கலுக்கு உள்ளாகி வாழ்கிறோம் அறியாமையின் காரணமாக. அப்போ இந்த அறிவியலை பெற்றுக்கொள்ளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த போதனையை வழங்குகிறார்கள். முடிச்சை அவிழ்ப்பதற்கு நாங்கள் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி, இந்த முடிச்சு எங்கே விழுந்தது, எப்படி விழுந்தது என்ற விமர்சனத்தை செய்து பார்க்கணும். அது இருப்பது கல்யாணமித்ரவின் செய்தியில், தர்ம போதனையில். அப்போது இந்த கல்யாணமித்ரவின் செய்தியை நாங்கள் கேட்கணும், தர்ம போதனைகளை கேட்கணும். கேட்டு இதை வழிக்கு நடைமுறைக்கு வந்து பார்க்கணும், கையாளணும். நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது எங்களுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ பிறந்த குழந்தைக்கு ஒன்றுமில்லாட்டி எப்படி இது உருவானது என்ற விமர்சனத்தை செய்து பார்க்கும் போது தான் இது எங்களுக்கு விளங்கும். அப்போ தான் அங்கே முடிச்சு அவிழப்படும். அந்த ஆரம்ப முடிச்சு அவிழ்ந்தால் தான் அதுக்கப்புறம் வந்த முடிச்சுகளை எங்களால் அவிழ்க்க முடியும், இந்த சிக்கல்களிலிருந்து மீள முடியும். அப்போ பிறந்த போது அந்த குழந்தைக்கு ஆஸ்ரவ என்ற கிளஸ் இருக்கலை. அப்போ எப்படி உருவானப்போ தான் ஆஸ்ரவ இல்லாத ஆஸ்ரவ இல்லாத நிலையை சாஸ்ரவ. சாஸ்திரவான நிலை தான் பிரபாஸ்பரமான நிலை. இப்போ இந்த நிலையிலிருந்து எப்படி இந்த ஆஸ்ரவ எப்படி உருவானது? பிறந்தபோது ஒன்றுமே இல்லாட்டி அந்த குழந்தையும் அங்கே இருக்கலை. இப்போ அங்கே ஆஸ்ரவ சாஸ்திரவ. இப்போ சாஸ்திரவ என்ற நிலையானதில் ஒன்றும் இருக்கலை, எதுவும் இருக்கலை. இப்போ சாஸ்திரவ என்ற நிலையிலிருந்து ஆஸ்ரவ என்ற கிளஸுக்கு எப்படி வந்தது இந்த குழந்தைன்னு பார்க்கும்போது தான் இந்த படிச்ச சமுப்பாத தர்மம் இங்கே தான் ஆரம்பமாகிறது. மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் இங்கே தான் ஆரம்பமாகிறது. இப்போ சாஸ்திரவ என்ற நிலையில் இருந்த அந்த பிஞ்சு குழந்தை, பிரபாஸ்வரமாக இருந்த பிஞ்சு குழந்தையின் தன்மை இந்த குழந்தைக்கு கண்ணும் காதும் மூக்கு நாக்கு உடம்பு என்ற சென்சர்கள் இருக்கும் போது அந்த ஆஸ்ரவ என்பது கம்மை போல அது ஒட்டி கொள்ளக்கூடிய தன்மை. கண்ணும் காதும் இணைவதனால் ஒட்டி கொள்ளக்கூடிய தன்மை தான் இந்த ஆஸ்ரவ. அப்போது
இது கண்ணும் காதும் இணைந்ததன் காரணமாக அது முடிச்சு விழுந்தது. இது ஒட்டி கொண்டது. ஒட்டி கொண்டதன் காரணமாக, முடிச்சு விழுந்ததன் காரணமாக பிடித்து கொண்டது. உணரத் தொடங்கியது குழந்தை அம்மா இருக்கிறார் என்று. அவைதான் ஆஸ்ரவென்ற இந்த நிலை. சாஸ்திரவென்ற நிலையிலிருந்து ஆஸ்ரவென்ற நிலைக்கு வருவது இப்படித்தான் வந்தது. இப்படித்தான் குழந்தை பிரபாஸ்பரமான நிலையிலிருந்து பிரபாஸ்பரமற்ற நிலையை அடைந்தது இப்படித்தான். சாஸ்திரவென்ற நிலையிலிருந்து ஆஸ்ரவென்ற நிலைக்கு. அப்போ இந்த நிலையைக்கு வந்தவர் முடிச்சை அவிழ்த்தால்தான் மறுபடியும் ஆஸ்ரவ கிளேஸ் அவருக்கு கரையத் தொடங்கும். இப்போ கரையத் தொடங்கும் போதுதான் அது சாஸ்திரவ என்ற நிலையை மறுபடியும் அடையத் தொடங்கும். அப்போ தான் மறுபடியும் பிரபாஸ்பரமான நிலையை அடைவது அப்படித்தான். பிறந்த குழந்தை அங்கே பிறக்கலை, தாயின் வயிற்றில் பிறந்தது அல்ல பிறப்பு. அப்போ அங்கே பிறந்தது குழந்தை அல்ல. அப்போ கண்ணும் காதும் இணைந்ததன் காரணமாக வெளியில் இருக்கிறது என்ற உணர்வில் தான் குழந்தை பிறந்தது. அப்போ அந்த உணர்வில் பிறக்காத வரைக்கும், உணர்வு ஒன்று உருவாகாத வரைக்கும் குழந்தை ஒன்று அங்கே கிடையாது. குழந்தை ஒன்று அங்கே பிறக்கலை. அப்போ கண் தான் பிறப்பு. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று எடுத்து கொண்டபோது, பிடித்து கொண்டபோது உணரத் தொடங்கியது. அங்கேதான் பிறப்பு நடந்தது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணின் பிறப்பே பிறப்பு, காதின் பிறப்பே பிறப்பு. அந்த சென்சர்களுக்குள் உள்நுழைந்ததை இருக்கிறது என்ற உணர்வு உருவான போது அங்கேதான் பிறப்பு உருவானது, அங்கேதான் பிறப்பு நடந்தது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த பிறப்பு தான் ஆஸ்ரவ. அப்போ அந்த ஒட்டி கொண்ட தன்மை தான் ஆஸ்ரவ. இந்த முடிச்சு தான் ஆஸ்ரவ. அப்போ இந்த ஆஸ்ரவ என்ற கிளஸ் உருவானது தான், இந்த முடிச்சுகளை போட்டதை கொண்டதன் காரணமாக உருவானது தான், இந்த உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்ததன் காரணமாக உருவானது தான் இந்த முடிச்சுகளை அவிக்க முடியாமல் போனது. அந்த ஆஸ்ரவ என்ற ராக தேச மோக ஆசை கோபம் மாயைக்கு அகப்பட்டது. இப்படி தான் முடிச்சியின் காரணமாக, இந்த கம்மை போல ஒட்டிக்கொள்ளும் தன்மையின் காரணமாக இது ஒட்டி கொண்டது, பிடித்து கொண்டது, இருக்கிறது என்று நினைத்தது. அப்போ அம்மா இருக்கிறார். கண்ணும் காதும் இணைந்த போது, வர்ணமும் சத்தமும் இணைந்த போது அம்மா என்ற உணர்வு குழந்தைக்கு உருவானது. அப்போ அந்த உணர்வு தான் ஆன்மா, அதுதான் மனம் தான். இங்கே தான் குழந்தை பிறந்தது. இதுதான் பிறப்பு. அப்போ பிறந்த போது அந்த உணர்வில் தான் குழந்தை பிறந்தது. அப்போ இது மேலும் மேலும் வளரும் போது அந்த அம்மா என்ற வர்ணமும் சத்தமும் மேலும் மேலும் கண்களுக்கு தெரிய தொடங்குகிறது, தினமும் தெரிய தொடங்குகிறது, தினமும் கேட்க தொடங்குகிறது. அப்போ இது இன்னும் மேலும் மேலும் மெருகூட்டப்படுகிறது. மெருகூட்டப்படும் போது அந்த குழந்தை இன்னும் இந்த உணர்வுக்குள் இன்னும் விழித்து கொள்ளுகிறது. அம்மா இருக்கிறார், அம்மா இருக்கிறார் என்ற உணர்வு இன்னும் அதிகமானது. இப்போ அதிகமாகி கொண்டு போகும்போது அம்மா அம்மா என்ற சத்தத்தையும் கொடுக்க தொடங்குகிறது. இப்படித்தான் பேசத் தொடங்கியது குழந்தை. அம்மா இருக்கிறார் என்ற உணர்வில் உருவானது. பிறகு அதை சத்தத்தை இந்த சத்தம் வாய் மூலியமாக சத்தத்தை கொடுக்க தொடங்கியது. அப்போ கண்ணும் காதும் இணைந்ததன் காரணமாக உருவானது, உணரத் தொடங்கியது வெளியில் இருக்கிறது என்று. பிறகு சத்தத்தை கொடுக்க தொடங்கியது குழந்தை, அம்மா அம்மா என்று. அப்போ அம்மா இப்படி தான் உருவானார். அப்போ அம்மா உருவான போது அம்மா இல்லாமல் அந்த குழந்தைக்கு இருக்க முடியாத நிலை ஒன்று உருவாகுகிறது. இங்கே அம்மா தான் உலகம். அப்போ அந்த குழந்தைக்கு அம்மா தான் உலகம். அம்மா இல்லாத உலகத்தில் என்னால் இருக்க முடியாது. இப்போ அம்மா இல்லாட்டி அந்த குழந்தைக்கு இயலாது, முடியாது. அம்மா இருந்தே ஆகணும் பக்கத்தில். அம்மா இல்லாட்டி ஒரு நாள் கூட அந்த குழந்தைக்கு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அம்மாவை உபாதான என்ற அம்மாவை பிடித்து கொண்டது. பிடிப்பில் தான் குழந்தை உருவானது. பிடித்து கொண்டதன் காரணமாக அந்த ஆன்மா இங்கே மெருகூட்டப்படுகிறது. அது துஷ்டியானது. அந்த துஷ்டியில் தான் குழந்தை பிறந்தது. இதுதான் ஆன்மா என்ற துஷ்டி, இதுதான் சக்காய துஷ்டி. அப்போ அம்மா அப்படி தான் அம்மா என்ற உலகம் இப்படி தான்
பெருகி கொண்டே வந்தது. பிறகு மொண்டிசோரி போகும்போது வர்ணத்தையும் சத்தத்தையும் கொடுக்கிறார்கள். அப்போது இணைந்ததன் காரணமாக உருவானது தான் எல்லோ, ரெட், ப்ளூ, க்ரீன் அப்படின்ற வர்ணமும் சத்தமும் இணைந்ததன் காரணமாகத்தான் இவை அனைத்தும் உருவானது. உருவானதை தான் பிடித்து கொண்டது. பிடித்து கொண்ட பிடிப்பு தான் இங்கே இந்த சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டி. அப்போ இதுதான் மனம் உருவான விதம். மனதில் தான் எல்லாமே இருக்கிறது. மனம் உருவான விதம் பற்றி இந்த முடிச்சை நாங்கள் எப்படி முடிச்சு எப்படி விழுந்தது, இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்ததனால் இந்த சாஸ்திரம் என்ற நிலையானது குழந்தை பிறந்திருக்கலை. அப்போது பிறக்காத இந்த குழந்தை எப்படி பிறந்தது எப்படி பிறந்தது என்று பார்க்கும்போது மனதில் தான் பிறந்தது குழந்தை. கண்ணும் காதும் இணைந்த போது அங்கே இரண்டும் ஒட்டி கொண்டது. ஒட்டி கொண்ட போது அங்கே ஒட்டி கொள்ளும் தன்மை கம்மை போல இருந்ததனால இந்த ஒட்டி கொண்டதன் காரணமாக அங்கே தான் குழந்தை பிறந்தது. அப்போ அந்த பிறந்தது தான் மனதில். குழந்தை பிறந்தது மனதில். மனதில் பிறந்து எண்ணங்களில் தான் அப்போ இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோம். மனதில் தான் பிறந்தது குழந்தை, ஆன்மா என்ற துஷ்டியில். அப்போது அம்மா இப்படி தான் உருவானார். அப்போது அம்மா இல்லாத உலகத்தில் நான் இல்லை. அம்மா என்ற உலகத்தில் தான் நான் இருக்கிறேன். அம்மா இல்லை என்றால் அப்போ நானும் இல்லை. அப்போ அம்மா உருவான போது வெளியில் இருக்கிறார் என்ற உணர்வு உருவான போது அங்கே தான் நான் பிறந்தேன். இப்போ அம்மா இல்லாட்டி, அம்மா உருவாகி இருக்கலை, கண்ணும் காதும் இணையலை, அங்கே சென்சர்கள் இணையலைன்னு சொன்னால் அங்கே ஒரு முடிச்சு விழுந்திருக்காது. முடிச்சு விழாட்டி அங்கே கம் இல்லை, ஒட்டக்கூடிய தன்மை இல்லை அங்கே. அப்போ ஒட்டாட்டி அங்கே முடிச்சு விழாட்டி அம்மாவும் இல்லை, நானும் இல்லை. அப்போ அது பிரபாஸ்பரமான நிலை. அம்மா இல்லை என்றால் நானும் இல்லை, அது பிரபாஸ்பரமான நிலை. அப்போ அம்மா இருக்கிறார் என்ற உணர்வில் தான் நான் பிறந்தேன். அப்போ அங்கே தான் நான் பிறந்திருக்கிறேன். அப்போ இங்கே தான் ஆஸ்ரவ என்ற நிலை உருவானது. அதான் கெலஸ், ஒட்டிக்கொண்ட தன்மை. இது அனைத்தும் ஒன்றாக இணைந்ததன் காரணமாக உருவான தன்மை இதுதான். அப்போ இதுதான் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டி. இப்போ இந்த ஆத்ம துஷ்டியிலிருந்து நாங்கள் மீள்வதற்கு தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தை போதனை செய்கிறார்கள். அப்போ இந்த பட்டிச்ச சமுப்பாத போதனையில் இந்த மனம் உருவான விதம் பற்றி, ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டால்தான், தர்ம போதனைகளில் கேட்டு தெரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு இதை புரிந்து உணர முடியும். அதுவரைக்கும் இதை யாராலும் புரிந்து உணர முடியாது. அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறினார்கள். நாங்கள் அனைத்தையும் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நினைப்பில் தான் வாழ்கிறோம். இதுதான் கற்பனையில் வாழ்கிறோம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் இருப்பது கற்பனையில், ஃபேண்டசியில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்காங்க. இருக்குது, இல்லை, நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், புகழ்ச்சி, இகழ்ச்சி. இப்போ இவை அனைத்துமே நினைப்பு, எண்ணங்கள். அப்போ இந்த நினைப்பில் தான் இருக்கிறாங்க. அப்போ நல்லதும் சரி, கெட்டதும் சரி, அது இருப்பது நினைப்பில். நாங்கள் நினைக்கிறனால தான் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நாங்கள் நினைக்கலன்னு சொன்னால் நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. சாப்பாடு இன்றைக்கி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது நினைப்பு. சுவைக்கு நாக்குக்கு உணரும் சுவைக்கு நல்லது கெட்டது தெரியாது. வயிற்றுக்கு தேவை 200 கிராம் சொன்னால், அப்போ அந்த 200 கிராம் உழுவத்தட்டியும் அதை எதை போட்டாலும், வாய்க்குள்ளே நாங்கள் எதை போட்டாலும் வயிறு நிரம்பிருச்சுன்னு சொன்னால் அவ்வளவு தான், கதை முடிஞ்சிச்சு. அப்போ நாக்குக்கு தேவை சுவை அல்ல. நாக்குக்கு
நாக்குக்கு வந்து சுவை நாக்கு வந்து சுவை என்ற உற்பத்தி நிலையத்தை நாக்கு என்பது வந்து சுவை என்ற உற்பத்தி நிலையம் தான் நாக்கு. அப்போ அதுக்கு வந்து நல்லது கெட்டது கிடையாது. நாக்குக்கு தேவை சுவை. அப்போ அந்த சுவையில் வந்து இது நல்லது, இது கெட்டது, இது சரியில்லை, இது இனிமே நல்ல சுவையாக இருக்குது அப்படின்றதெல்லாமே எண்ணங்கள். நாக்குக்கு தெரியாது இதில் நல்லது கெட்டது. நாக்குக்கு வந்து சுவை மட்டும்தான் தேவைப்படுது. அதே போல் கண்ணுக்கு வர்ணம் தான் தேவைப்படுகிறது. கண் என்பது வந்து எந்த நேரமும் வர்ணத்தை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதில் நல்லது கெட்டதை தீர்மானிப்பது கண் அல்ல. அப்போ எண்ணங்களில் தான் நாங்கள் மனதில் தான் எண்ணங்களில் தான் வளர்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு சொல்லி. இப்போ நல்லது கெட்டது வெளியில் உள்ளதில் இருக்குதா? வெளியில் எங்கேயுமே நல்லது கெட்டது கிடையாது. மூக்குக்கு உணரும் வாசனையில் இது நாங்கள் சொல்கிறது நல்ல வாசனை, இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே நாற்றமாக இருந்தால் துர்நாற்றம், இது சரியில்லை, சரியான மாதிரி அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வெறுக்கிறோம். அப்போ இந்த வெறுப்போடு தான் விரும்புகிறோம், இல்லாட்டி வெறுக்கிறோம். இந்த வெறுப்பு தான் எண்ணங்கள் தான் அப்போவே அனைத்தும். அப்போ எண்ணங்கள் வெளியில் இருக்குதா? ரோஜாப்பூ நல்ல வாசம்னு சொல்கிறோம், நல்லா அழகாக இருக்குதுன்னு சொல்கிறோம். கண்களுக்கு நல்ல வடிவமாக தெரியுது, நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த ரோஜாப்பூ இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி, நல்ல வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அதை நாங்கள் விரும்புகிறோம். அதுவே வேறு ஏதாவது அதாவது மல்லிகைப்பூ எனக்கு பிடிக்காது, அது வாசனை எனக்கு செட் ஆகலை, அது அவ்வளோ தூரம் குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அதை வெறுக்கிறோம். அப்போ வெறுப்பு என்பதில் வந்து வெளியில் உள்ள மல்லிகை பூவுலையும் இல்லை, ரோஜா பூவுலையும் இல்லை. அது வெறும் வர்ணம் மட்டும்தான். கண்களுக்கு வெறும் வர்ணம் மட்டும்தான், ரெண்டுமே வர்ணம் மட்டும்தான். அப்போ இதில் நாங்கள் நல்லதை கெட்டதை சேர்த்து வைத்து கொண்டிருப்பது நாங்கள் தான். அப்போ மனதில் தான் எல்லாமே, நல்லது கெட்டது எல்லாமே மனதில் தான் இருக்குது. அப்போ அவை அனைத்தும் எண்ணம் மட்டுமே, எண்ணங்களே. அப்போ நாங்கள் எண்ணங்களில் தான் வாழ்கிறோம். நல்லது கெட்டது, இன்பம் துன்பம். அப்போ இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அப்போ அதில் நாங்கள் வாழ்கிறோம் என்பது வந்து எண்ணங்களில் தான் வாழ்கிறோம். எங்களுடைய குழந்தைக்கு சுகமில்லைன்னு சொன்னால் பெரிய நாங்கள் வேதனைப்படுறோம். எப்படியாவது சுகமாக்கணும், ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறோம், மருந்து எடுக்கிறோம், பெரிய செக்கப்பெல்லாம் பண்ணுறோம், பண்ணி மருந்து எடுத்து அப்படி இல்லாட்டி ஆஸ்பத்திரி பாடி ரொம்ப கவனித்து பார்த்து பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில் காப்பாற்ற முயற்சி செய்கிறோம். அதுவே பக்கத்து வீட்டு குழந்தையாக இருந்தால் அதை கணக்கே எடுக்க மாட்டேன்றோம். அப்போ இங்கே தான் அந்த வெறுப்பு என்பது இங்கே தான் இருக்கிறது. தனக்கு ஒன்றுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை, அதே இன்னொருத்தருக்குன்னு சொன்னால் அது சாதாரணமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ அந்த வெறுப்பு என்பது வந்து இங்கே தான் இருக்கிறது. அப்போ வெளியில் உள்ள குழந்தையிடம் அல்ல, தன்னுடையது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருப்பவர் அதற்கு ஆசைப்படுகிறார், அதை விரும்புகிறார், அதை தன் வசப்படுத்தி வைத்து கொள்ள முயற்சிக்கிறார். அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், அதுக்கு ஒரு ஆபத்து வந்தால் ரொம்ப பாஞ்சு போயிட்டு ரொம்ப கொடூரமான முறையில் நடந்துக்கிட்டு அதை ஏதாவது செஞ்சு அவரை காப்பாற்றணும், நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற பெரும் முயற்சியில் இருக்கிறார். அதுவே வேறு யாராவதுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னு சொன்னால் அது கணக்கே இல்லாமல் அவர் இருக்கிறார், அது விளங்காத மாதிரியே போய்கிட்டு இருப்பார். அப்போது இது வந்து அந்த ராக தேச என்று இங்கே கூறப்படுகிறது. ஆசை, கோபம், இந்த வெறுப்பு. அப்போ இந்த சத்தியத்தை தெரிஞ்சு கொண்ட கைக்கு, சத்தியத்தை புரிஞ்சு கொண்டதன் பிறகு அவருக்கு தன்னுடைய குழந்தையும் ஒன்று தான், பக்கத்து வீட்டு குழந்தையும் ஒன்று தான் என்ற நிலைக்கு அவர் வருகிறார். அப்போ இதுதான் நடுநிலை, மத்திய பிரதிபதா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். மத்திய நிலையம். அப்போது பக்கத்து வீட்டு குழந்தையும் அவருக்கு ஒன்று தான், தன்னுடைய குழந்தையும் ஒன்று தான், ரெண்டுமே ஒரே குழந்தை, ரெண்டுமே ஒரே நிலை. இப்போ இதுதான் ஒன்னஸ் என்கிற இந்த மத்திய நிலையம். இந்த மத்திய நிலையத்துக்கு வந்தால்தான் இந்த ராக தேச என்கிற ஆசை, கோபம், மாயை என்பது வந்து தணிக்கப்படுகிறது.
ஒரு நிலையை அடைகிறது. இரண்டுக்கும் வேல்யூ இருந்தது. எங்களுடைய குழந்தை என்கிற போது அதுக்கு ஒரு வேல்யூ இருந்தது, ஒரு வலிமை இருந்தது. அதற்கு நாங்கள் பெருமதி மதிப்பு அளித்து வைத்திருந்தோம். பக்கத்து வீட்டு குழந்தை என்ற போது அதுக்கும் ஒரு பெருமதி இருந்தது, அதுக்கு பெருமதி இல்லை. அதுக்கு ஒரு வேல்யூ இருந்தது, அதுக்கு ஒரு வேல்யூ இல்லை, அது கணக்கே இல்லை. அப்போது இந்த ராக தேசம் என்ற 2 வேல்யூவும் இங்கே தனியப்படுகிறது. ஆசை, கோபம், மாயை தனியப்படுகிறது. அப்போது இந்த கரையப்படுகிறது. இப்போ கரைவதன் காரணமாக மறுபடியும் அந்த ஆஸ்ரவ கெலஸ் இங்கே தனியப்படுகிறது. ஆஸ்ரவ கெலஸ் தனியப்படும் போது அவர் சாஸ்ரவ என்ற நிலையை அடைகிறார். சாஸ்ரவ என்ற நிலைக்கு வருகிறார். அந்த தனியும் நிலை தான், இந்த கரையும் நிலை தான் சாஸ்ரவ. அப்போ சாஸ்ரவ என்பது இந்த தீ அணைந்த சுபாவம், மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ அணைந்த சுபாவம். இப்போ மனதில் தான் எங்களுக்கு பெருமதியும் மதிப்பும் இருந்தது. என்னுடைய குழந்தை என்கிற போது அதுக்கு பெருமதியும் மதிப்பும் இருந்தது மனதில் தான். அதே பக்கத்து வீட்டு குழந்தைன்ற போது அதுக்கும் பெருமதியும் மதிப்பும் இருந்தது மனதில். அப்போது என்னுடைய மனதில் தான் எல்லாமே இருந்தது. அப்போது அது அப்போ இந்த சத்தியத்தை உணர்ந்த போது அவர் இதெல்லாமே மனதில் தான் இருக்கிறது. மனம் உருவான விதம் பற்றி அறிந்து கொள்பவர் மனதின் மாயையை புரிந்து கொள்கிறார். அப்போ புரிந்து கொள்பவர் எல்லா இடத்துலையும் இதை விமர்சனம் செய்து செய்து பார்க்குறார். காண்ற இடத்துல, கேட்குற இடத்துல, உணர்கிற இடத்துல, போகிற வார எல்லா இடத்துலையும் அவருக்கு சத்தியத்தை தான் காணக்கூடியதாக இருக்கும். அன்றாட வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அதை பழக்கப்படுத்துபவர் இதைத்தான் கையாள்வார். அப்போ எல்லா இடத்திலும் எங்களுக்கு தெரிவது பூரா சத்தியமாகத்தான் இருக்கும். அப்போது கணவன் மனைவி என்கிற போதும் அங்கே ஆசை, கோபம், மாயைக்குள்ள தான் இருக்கிறார். அப்போ இந்த மாயைக்குள்ள இருக்கும் இவர் அந்த மனதுக்கு அடிமையாகித்தான் இருக்கிறார். அப்போது இந்த மனத்துக்கு அடிமையாகி இருக்கும் இவர், எண்ணங்களை உண்மை என நம்பிக்கொண்டு இருந்த இவர், மனதுக்கு அடிமையாகி கொண்டு அதற்கு செயற்பட்டு மனம் சொல்வதையே செய்து கொண்டு இருந்த இவர், மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொண்ட போது, மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடையும் வழியில் இவர் பயணம் செய்யும் போது, அப்போது வெளி உலகம் உண்மை அல்ல. கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு, நாக்குக்கு, உடம்புக்கு உணர்வது வெளியில் அல்ல, எல்லாமே மனதில் தான் இருக்கிறது. இவை அனைத்தும் எண்ணங்களே என்ற சத்தியத்தை அவர் கையாளுகிறார். அப்போ கையாளும் போது அவர் எண்ணங்களிலிருந்து, மனதிலிருந்து விடுதலை அடையும் வழியில் தான் அவர் பயணம் செய்கிறார். மனதுக்கு வந்து கொண்டிருக்க எண்ணங்களுக்கு அவருக்கு ஒரு வேல்யூ கிடையாது, ஒரு வலிமை இல்லை. அப்போது ராக தேச என்ற ஆசை, கோபம், மாயை இங்கே தனியப்படுகிறது. அப்போது எல்லாமே ஒரே நிலை, சமநிலைக்கு வருகிறார் அவர். அப்போது தன்னுடையது என்று இங்கே ஒன்று கிடையாது, எல்லாமே ஒரே சுபாவம். இது என்னுடையது என்று இங்கே ஒன்று கிடையாது. அப்போ நானும் இங்கே இல்லாமல் போகிறேன். அப்போ இங்கே தான், இப்போ நான் இருக்கும் வரை, இப்போ உலகம் இருக்கும் வரை நான் இருந்தேன். அப்போ நான் இருப்பது என்னுடையது என்ற துஷ்டியில் தான் நான் இருந்தேன். அப்போ என்னுடையது என்று இங்கே ஒன்று இல்லைன்னு சொன்னால், அப்போ நானும் அப்போ இங்கே இல்லை. இப்போ பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் இல்லாத போது அங்கே குழந்தையும் இருக்கலை. அப்போ பிறந்த குழந்தைக்கு எப்படி உருவானதுன்னு பார்த்தா, அந்த அம்மா என்ற வர்ணமும் சத்தமும் இணைந்ததன் காரணமாக அம்மா உருவானார். அம்மா என்ற உணர்வு உருவானது. அப்போ அம்மாவுக்கு ஒரு வேல்யூ, மதிப்பு வந்தது. அப்போ மதிப்பு வந்தபோது மதிப்பில் தான் நான் பிறந்தேன். அப்போ அது எனதானது. அந்த அம்மா தான் நான். அம்மா இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் நான். தம்மாம ஏசோ அமஸ்மிங் ஏஸ்வோமே அத்தா. நான் எனது, என்னுடைய ஆன்மா. அம்மா இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் நான் பிறந்தேன். அதுதான் எனதானது, அதுதான் என்னுடைய ஆன்மா. அப்போ ஆத்மா என்ற துஷ்டியிலிருந்து நாங்கள் மீளும் போது, அப்போ அம்மா எங்கே இருக்கிறார்? அம்மா இல்லை என்றால், அம்மா என்பது சத்தம், வர்ணம் இணைந்த ஒரு எண்ணம் மட்டுமே. அது மனதில் தான் இருக்கிறது. அப்போ அம்மா வெளியில் தெரிந்த உருவமா அம்மா?
இல்லை. அம்மா என்பவர் வெளியில் தெரிந்த, கண்களுக்கு தெரிந்த உருவமும் அல்ல, காதுக்கு கேட்ட சத்தமும் அல்ல அம்மா. இவை இரண்டும் இணைந்த ஒரு எண்ணம் தான் அம்மா. அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டபோது அவர் சத்தியத்துக்குள் வருகிறார், சத்திய ஞானம் அடைகிறார். ஆனால் அவருக்கு அம்மா இல்லாமல் போக மாட்டார். அதான் இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். சங்கீத்தே நிபிதாய, இது புரிந்து கொள்ளக்கூடியது. அம்மா இல்லாமல் போக மாட்டார். வெளியில் இருக்கிற அம்மா இருப்பார், வழக்கம் போல் இருப்பார். அவர் அம்மாவுக்கு தேவையான காரியங்கள் நாங்கள் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வோம். இது இந்த ஆரிய பூமிக்கு வந்ததுக்கப்புறம், புத்தக்ஜன பூமியிலேருந்து ஆரிய பூமிக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய கடமையை அவர் நிச்சயமாக செய்வார். அந்த கடமையிலேருந்து அவர் என்றைக்குமே விலகி கொள்ள மாட்டார். கடமையை நிச்சயமாக செய்வார், அனிவாரம் செய்வார். ஏனென்றால் அவருக்கு வேறு ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லை. அவருடைய கடமை என்னமோ அதை சரியாக செய்வார். அதுதான் ஆரியர்களின், உத்தம புத்திரர்களின் இந்த குணம். அதுதான். தனக்கு குழந்தைகள் இருக்குன்னு சொன்னால், குழந்தை என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்ததன் காரணமாக உருவானது. அப்போ குழந்தை என்று இங்கே ஒன்று இல்லை. அப்போதை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கோம், இது என்னுடைய குழந்தை என்று நாங்கள் நினைத்து அதுக்கு ஒரு பெருமதியும் மதிப்பும் அளித்து வந்து அந்த மதிப்பில் பெருமதியில் தான் நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறோம் என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீண்டாலும் குழந்தை அவருக்கு இல்லாமல் போகாது. தன்னுடைய குழந்தை என்பது இல்லாமல் போகாது. இதை புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். புரிந்து கொண்டதன் பிறகு அவர் குழந்தைக்கு இருந்த மதிப்பும் பெருமதியும் இங்கே அழியப்படுகிறது. ஆனால் குழந்தைக்கு தான் என்ன காரியத்தை செய்யணுமோ, படிக்க வைக்கணுமா, எந்த ஸ்கூலுக்கு போடணும், எப்படி படிக்க வைக்கணும், என்ன படிக்க வைக்கணும், அந்த குழந்தைக்கு என்ன தேவை, சுகம் இல்லையா, என்ன செய்யணும் அப்படின்றது எல்லாத்தையும் அவர் சரியாக செய்வார். அதில் என்றைக்குமே அந்த குழந்தைக்கு குறைபாடு வைக்க மாட்டார். எல்லாத்தையும் சரியாக செய்வார். அப்போ இதுதான் ஆரியருக்கும் புத்தக்ஜனருக்கும் உள்ள வித்தியாசம். புத்தக்ஜன மனிதன் கடமைக்கு அவர் ஏனோ தானோ செஞ்சுக்கிட்டு போவார். ஆனால் ஆரியர் அவர் அப்படி அல்ல. தன்னுடைய கடமையை சரியாக செய்வார். தன் குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்வார். அப்போ அவருடைய ஈடுபாடு சரியாக இருக்கும். அவருடைய கடமையிலேருந்து என்றைக்குமே அவர் மீள மாட்டார். அப்போது அங்கே இருப்பது கருணை. கருணையின் மகா கருணையில் அவர் தன்னுடைய உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சமநிலையில் அவர் கவனிப்பார். அவருக்காக வாழ்பவர் கிடையாது. ஏனென்றால் அவரே இல்லாத நிலை இங்கே தான் இருக்கிறது. அப்போது அம்மா என்ற துஷ்டியில் தான் நான் இருந்தேன். அம்மா இல்லை என்றால் நானும் இல்லை. அப்போது எனதும் இல்லை, என்னுடைய ஆன்மாவும் இல்லை. அம்மா என்ற துஷ்டியில் நான் பிறந்தேன். அம்மா என்ற துஷ்டி இல்லாட்டி நானும் இல்லை, எனதும் இல்லை, என்னுடைய ஆன்மாவும் இல்லை. அப்போது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லையே. அப்போ நான் இல்லை என்றால், எனக்கு நானே இல்லை என்றால், அப்போ என்னுடைய கடமை என்னோ அதை மட்டும் நான் செய்து இங்கே நடக்கிறது. செய்பவர் ஒருத்தர் கிடையாது. கடமையை செய்பவர் ஒருத்தர் கிடையாது, நடக்கிறது. இந்த செயலுக்கு சொந்தக்காரரும் இல்லை. செயலுக்கு எப்படி சொந்தக்காரர் இல்லாமல் போவார்னு பார்த்தா, பசிக்கும் போது, பசி என்பது ஒரு எண்ணம். சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், சோறு சாப்பிடணும். அப்போ சோறு போட்டு சாப்பிடணும். அப்போ சாப்பிடுறது நானா? பசி என்ற எண்ணத்துக்கு சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ அந்த செயல்களை நடக்குது. குசினைக்கு போகிறாரு, சோத்து பானையை திறக்கிறாரு, பீங்கானை எடுக்கிறாரு, சோறை போடுறாரு, கறியை ஊற்றுறாரு, தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. அந்த எல்லா செயல்பாடும் நடக்குது. அந்த செயல்பாடு எண்ணங்கள் மனம் சொல்வதை செய்கிறது. ஆனால் மனம் சொன்னதை நான் செய்கிறேனா? இல்லை. எண்ணம் ஒன்று வந்தது, பசி வருகிறது, சாப்பிடணும் அப்படின்னு. அப்போது சாப்பிடும்போது கை பிசைகிறது. சோற்றை கை பிசைந்து வாய்க்குள் வைக்கிறது. வாய்க்குள் வைத்ததை மென்று விழுங்கியது. மென்று விழுங்குவது நானா செய்தேன்? இல்லை. இங்கே ஒரு செயல்பாடு நடக்குது. அந்த செயல்பாடுக்கு சொந்தக்காரர் இல்லை. நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. இந்த மரம் போல், காற்றை போல், இந்த மரத்துக்கு மழை பெய்யும் போது
குளிர்னு சொல்லி மழை சொல்லலை, மரம் சொல்லலை. வெயில் அடிக்கும்போது சரியான உஷ்ணமாக இருக்குது, சூடாக இருக்குதுன்னு சொல்லி மரம் சொல்லலை. காற்று அடிக்கும்போது காற்று அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மரம் சொல்லலை. இதே போல் அந்த செயலுக்கு அந்த எது அந்த சுபாவ தர்மத்தினூடாக எது அந்த மரத்துக்கு கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொண்டு அது சாதாரணமாகவே இருக்குது. அதே போல் இந்த செயல்பாடுக்கு தான் சாப்பிட்றேன், நான் கடைக்கு போகணும், நான் தொழிலுக்கு போகணும், நான் வேலை செய்யணும், நான் படிக்கணும், எல்லாமே செயல்பாடுகளும் நடக்கும். எல்லா செயல்பாடுகளும் நடக்கும். எந்த ஒரு வேலையுமே நிற்காது. எல்லா வேலைகளும் நடக்கும். ஆனால் அந்த வேலைக்கோ அந்த செயல்பாடுக்கோ சொந்தக்காரர் இங்கே ஒருத்தர் கிடையாது. நான் செய்கிறேன் என்று இங்கே ஒன்று இல்லை. அப்போ இதுதான் அந்த ஆணவம் இங்கே அழிந்த சுபாவம். ஆணவம் இல்லை, அப்போ ஈகோ இல்லை, பெருந்தன்மை இல்லை, பந்தா இல்லை. அப்போ இங்கே பந்தா இல்லாமல், பெருந்தன்மை இல்லாமல், இலகுவான முறையில் மென்மையான தன்மையில் அவர் சத்தியத்தோடு இணைந்து செயல்படுகிறார். இப்போ சத்தியத்தை புரிந்து உணர்ந்த போது அவர் இல்லாமல் போகிறார். சிஸ்டம் நடக்குது ரொபோவை போல். இப்போ ரொபோ வந்து அதுக்கு என்னத்தை சிஸ்டத்தை போட்டிருக்காங்களோ அந்த சிஸ்டத்துக்கு அந்த ரொபோ வந்து இயங்கும். வாகனம் ஓட்டணுமா இருந்தால் அதுக்கு தேவையான மாதிரி அந்த மெமரிக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதே போல் இப்போ நீங்கள் பார்த்துருங்க எந்திரன் படத்தில் இந்த ரஜினி ரோபோ வந்து இயக்கியிருப்பாங்க. அப்போ அந்த ரொபோ வந்து அதுக்கு என்னத்தை பொருத்தப்பட்டிருக்கோ அந்த பொருத்தப்பட்டதை அது இயக்குது. அப்போ அதே போல் தான் இந்த இயந்திரம் போல் மனிதன், நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை, இந்த உடம்பில் நான் இல்லை. அப்போ இந்த இயந்திரம் போல் அந்த ரொபோவை போல் இங்கே இயங்குது. இந்த செயல்பாடுகள் அத்தனையும் நடக்கும், எதுவுமே நிற்காது. அப்போ எதுவுமே நிற்காது, எல்லாமே நடக்கும், எல்லா செயல்பாடுகளும் நடக்கும். அப்போ ஆனால் அந்த ஆசை, கோபம், மாயை அங்கே கிடையாது. இது எல்லாமே தனியப்படுகிறது, ஒரு நிலையை அடைகிறது, சமநிலையை அடைகிறது. ஒன்னஸ் என்கிற புத்த சுபாவத்தை அடையும் போது அவர் இந்த சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார். அவர் எதுக்குமே ஓட மாட்டார், பாய மாட்டார், தடுமாற மாட்டார். தடுமாற்றம் இல்லாத சத்தியத்தை புரிந்து கொண்டு சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார், மென்மையாக இருப்பார். இந்த பூவை போல, இந்த பூ எப்படி மென்மையாக அழகாக இருக்குதோ அதே போல் அவருடைய வாழ்க்கை பிரபாஸ்பரமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும், இனிமையானதாகவும் மென்மையானதாகவும் இருக்கும். அவரிடமிருந்து யாருக்கேனும் எந்த ஒரு தீங்குமே நடக்காது. அவருடைய சொல்லிலோ, அவருடைய செயலிலோ, அவருடைய சிந்தனையிலோ ராக தேச மோக என்ற ஆசை, கோபம், மாயை இருக்காது. அவர்தான் மகா முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இது வந்து துணியை மாற்றிக்கொள்வது அல்ல. பிக்ஷு, பிக்ஷுனி, உபாசக, உபாசிகா என்று அனைத்து மனிதர்களுக்கும் இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். அப்போ இது வந்து துணியை மாற்றிக்கொண்டு தலையை மொட்டையடித்து போர்வைக்கு காவியை அணிந்து கொண்டு எங்கேயும் பெட்டி இருப்பது கிடையாது. இது வீட்டில் இருக்கும் மனிதர்கள் கூட இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் இருந்திருக்காங்க அக்காலத்தில். விசாகா என்பவர் வந்து 7 வயது சிறுமி. அவர் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டார் 7 வயசுலேயே. 7 வயசில் சத்திய ஞானம் அடைந்த விசாகா 14 வயதில் திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்து அவர் 20 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். 120 வருஷம் வரை வாழ்கிறார். இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து எல்லா காரியத்திலும் இருந்து ஈடுபட்டு அவர் வாழ்ந்தாலும் சத்தியத்தோடு இருக்கிறார். அப்போ இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இந்த சத்தியத்தோடு இருந்திருக்காங்க. குஜுத்தரா அவர் வந்து ஒரு வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்தவர். அப்போ அவரும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து சத்தியத்தோடு இணைந்து வாழ்ந்திருக்காங்க. அப்போ அவர்கள் எல்லாமே யாரும் எங்கே போய்ட்டு பிக்ஷு ஆகலை. இப்போ பிக்ஷு என்பது வந்து போர்வை அல்ல, தலையை மொட்டையடித்து கொண்டு காவி உடையை அணிந்து கொண்டு உலகத்துக்கு நான் ஒரு பிக்ஷு என்று காட்டிக்கொள்ளும் படம் அல்ல. பிக்ஷு என்றால் உள ரீதியிலான மாற்றம், உள ரீதியிலான முன்னேற்றம் அடைவதுதான் உண்மையான பிக்ஷு. அப்போது இந்த புத்த சாசனத்தில் படிக்க சமுப்பாத தர்மத்தை யார் கேட்டு இதை அறிந்து புரிந்து உணர்கிறார்களோ, இந்த நடைமுறைக்கு இவர் வந்து இதை கையாளுகிறாரோ, சத்தியத்தோடு இணைகிறாரோ, அவர்தான் உண்மையான பிக்ஷு.
அவருக்கு துணி தேவை கிடையாது, துணியும் தேவையில்ல, அவருக்கு எதுவுமே தேவையில்ல. அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில். அப்போ இது போர்வை அல்ல, இது படம் அல்ல, இது உண்மையான சத்திய தர்மம். இதுதான் சத்திய தர்மத்தை கையாளும் போது நாங்கள் இதை உணரக்கூடியதாக இருக்கும். அப்போது இப்போ இதே போல் இன்னும் ஏராளமான மனிதர்கள் இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்த குடும்பத்து வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் இந்த சத்தியத்தோடு இணைந்து இருந்திருக்காங்க. காலத்தில் கட்டிகார என்பவர் ஒரு தாய் தந்தையர், கண் தெரியாத தாய் தந்தையர் 2 பேர்த்துக்கும் கண்ணு தெரியாது. அவர் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் வீட்டில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தாய் தகப்பனை கவனித்து அவர்களுக்கு தேவையான காரியங்கள் அத்தனையும் செய்து அவர்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்தார். அப்போ இதை புரிந்து கொண்டு நாங்கள் எங்கேயுமே இதை புரிஞ்சு கொள்ள நாங்கள் காட்டுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது, பன்சலையில் போயிட்டு நாங்கள் பிக்ஸ் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போது இது பிக்ஷுனி உபாசிகா என்பது அனைவருமே எல்லா மனிதர்களுக்கும் இது போதனை செய்யப்பட்டது, எல்லாத்துக்குமே இது உரித்தானது. இது ஏற்றத்தாழ்வு இல்லாத காம்பீரமான சத்திய தர்மம், அனைவருக்குமே ஒன்று. அதுதான் பகவான் புத்தர் கூறிய இந்த படிச்ச சமபாத சத்திய தர்மம். அப்போ இந்த சத்திய தர்மத்தை நீங்களும் கேளுங்க, கேட்டு இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்து விடாமுயற்சியோடு இதை ட்ரை பண்ணி புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களை ஏமாற்ற யாராலும் முடியாது. நீங்கள் இந்த உலகத்தை வெல்வீங்க. உலகத்தை வென்ற சுபாவம் இதுதான். அப்போது இந்த சத்திய ஞானம் அடைந்தவர், சம்மாதிட்டிக்கு வந்தவர், காம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார். காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர் ஏகாயனம் அங்கோ அயம் பிக்கவே என்கிற இந்த ஒரே வழியான பகவான் புத்தரின் வழிக்கு வந்தவர் இவர் தான். இதுதான் வழி. இப்போ இதை தவிர வேறு வழி ஒன்று கிடையாது. இந்த வழிக்கு வரணும், சத்தியத்தை புரிந்து கொள்ளணும், சத்திய தர்மத்தோடு இணையணும். அப்போ இணைந்த போது அங்கே அப்போ உலகம் ஒன்று இல்லாட்டி நானும் இல்லை. சத்தியத்துக்குள் இணைந்த போது உலகம் கிடையாது. இப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது இல்லை, நான் பார்ப்பது கிடையாது. காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது கிடையாது, நான் கேட்பது ஒன்று இங்கே கிடையாது. அப்போ இந்த சென்சர்களுக்குள் உள் நுழைந்ததை நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் உணர்கிறேன் என்று இங்கே ஒரு கதை ஒன்று கிடையாது. அப்போ அந்த கதையிலிருந்து மீண்ட சுபாவம், அப்போ கற்பனையிலிருந்து மீண்ட சுபாவம். அந்த கதை எல்லாமே கற்பனை, இந்த கதை அனைத்துமே கற்பனை. இந்த சினிமா படத்தை போல், சினிமாவில் நாங்கள் இன்றைக்கி தியேட்டரில் போய் பார்க்கும்போது கற்பனை கதையைத்தான் படமாக எடுத்திருப்பாங்க. அது படத்தை தான் நாங்கள் பார்த்துட்டு அதில் இன்பம் பெறுறோம், துன்பமும் பெறுறோம். ஒரு கட்டத்தில் சிரிக்கிறோம், ஒரு கட்டத்தில் அழுகுறோம் படத்தை பார்த்து. அப்போ இதுதான் எங்களுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது அனைத்தும் கற்பனை. நாங்கள் திரைப்படத்தை போல தான் உண்மையான வாழ்க்கையிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கற்பனையில் வாழ்கிறோம். அப்போ இந்த கதை அனைத்தும் கற்பனை, மனதின் மாயை. அப்போ அந்த மாயையிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால், மனதிலிருந்து விடுதலை அடைந்தால், மாயையிலிருந்து விடுதலை அடைவோம், கற்பனையிலிருந்து விடுதலை அடைவோம், உண்மையான சத்திய தர்மத்தை கையாளுவோம். அப்போ இந்த உண்மையான காம்பீரமான பரம சத்தியம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.